பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, தஞ்சையில் வெளுத்த விஜயின் சாயம், எடுபடாத விஜயின் பேச்சு, செங்கிப்பட்டியில் நடந்தது என்ன என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை விளக்க மாநாடு, மக்கள் சந்திப்பு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்தது. 41 பேர் இறந்து போனாங்க. கூட்ட நெரிசலில் சிக்கி விஜயின் அவர்களினுடைய அஜாக்கிரதையினால் நடந்த மிகப்பெரிய விபத்து. அது நடந்து முடிஞ்ச பிறகு விஜய் அடுத்து எந்த கூட்டத்தில் பேச போறாரு, எந்த மக்கள் சந்திப்பில் பேச போறாரு அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா? ஊடக பிரிவினருக்கும் இருந்தது, பொதுமக்களுக்கும் இருந்தது, விஜயினுடைய ரசிகர்களுக்கும் இருந்தது. அதே போல ஒரு எதிர்பார்ப்பு இந்த செங்கிப்பட்டியில் சற்று முன் நடந்து முடிந்த தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர்களினுடைய சந்திப்பு கூட்டத்திற்கும் இருந்தது. அதற்கு காரணம் என்னன்னா, விஜய் குடும்பத்தில் நடந்த அந்த சிக்கல் பெரிதளவில் வெளியில் பேசப்பட்ட அந்த செய்திகள், அதன் பிறகு அவர் கலந்து கொள்கின்ற முக்கியமான பொறுப்பாளர்கள் சந்திப்புங்கிற கூட்டம், இந்த கூட்டத்தில் அதற்கான பதில், அதற்கான விளக்கத்தை சொல்வார்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு விஜய் ரசிகர்கள்ட்டையும் இருந்தது, அந்த கட்சிக்காரங்கள்ட்டையும் இருந்தது, பொதுத்தளத்திலிருந்து வேலை செய்கின்ற செய்தியாளர்கள்ட்டையும் இருந்தது. இப்போ இந்த நிலையில தான் இந்த கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. வழக்கமாக இந்த விஜய் அவர்களுக்கு கூடுகிற கூட்டத்தில் பாதி கூட்டம் கூட, அதாவது பொறுப்பாளர்கள் சந்திப்பு அப்படிங்கிற நிலையில கூட அந்த கூட்டம் இதுவரையிலும் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த ஊடகத்தின் வாயிலாக, ட்ரோன் ஷாட் வாயிலாக அங்கே ஓடுறது, இங்கே நிற்கிறது, அப்படியெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அது மாதிரியான கூட்டங்களில் பாதி கூட்டம் கூட இந்த தஞ்சையில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு கூடலை. இதை நம்ம நேரடியாகவே பார்த்ததன் அடிப்படையில் சொல்கிறோம். வழக்கமாக தஞ்சை நகரத்திலிருந்து ஒரு 10லிருந்து 11 மணி வாக்கில் நகரத்திலிருந்து செங்கிப்பட்டிக்கு வருகின்ற வழக்கம் நமக்கு இருக்குது. இந்த நிலையில் தான் நாம் அந்த வழியாக வந்தோம். அந்த வழியில் வரும்பொழுது பார்த்த செய்திகளின் அடிப்படையில் வழக்கமாக விஜய் அவர்களுக்கு கூடுகிற கூட்டமாக காண்பிக்கப்பட்ட வேலூர் கூட்டமாக இருக்கட்டும், சேலம் கூட்டமாக இருக்கட்டும், மற்ற இடங்களில் கூடின கூட்டமாக இருக்கட்டும், அந்த கூட்டத்தில் அரைவாசி அளவு கூட இங்கே தஞ்சை மாவட்டத்தில் செங்கிப்பட்டியில் நடந்து முடிந்த இந்த கூட்டம் அரைவாசி அளவு கூட கூடலை அப்படிங்கிறதான். எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த மாநாடு நடந்தது இது இல்லையா? இந்த மாநாடு நடந்த இடம் மொத்தமே 20,000 ஸ்கொயர் ஃபீட் தான். ஏன்னா இந்த நம்ம ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் டெல்டா பெண்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு அதே இடத்துல நடத்துனுச்சு. அந்த இடத்துல ஆப்போசிட்டில் அந்த மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங்கை ரெடி பண்ணியிருந்துச்சு. ஒரு 25,000-20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கார் பார்க்கிங்கை ரெடி பண்ணியிருந்துச்சு. இப்போ இந்த கூட்டம் நடந்தது எங்கன்னா, அந்த மாநாட்டுக்காக ரெடி பண்ணியிருந்த கார் பார்க்கிங் இடத்துல தான் இந்த கூட்டம் நடந்தது. அப்போ மொத்தமே 20,000-இருந்து 25,000 சதுர அடி உள்ள அந்த இடத்துல விஜயினுடைய வாகனம் போய் உள்ளுக்கு முன்னாடி நிற்கிற அளவுக்கு இடத்த விட்டுட்டு மொத்தமே போடப்பட்ட அந்த பந்தல்ங்கிறது ஒரு 20,000-இருந்து 22,000 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள அளவு தான் இந்த பந்தல். அந்த பந்தலுக்குள்ளேருந்து வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதல்ல ஒரு ஹாஃப் ஆஃப் ஒரு கால்வாசி பக்கத்தில் ஆட்களை உட்கார விடாமல் பின்னாடி எல்லாத்தையும் நெரிச்ச கட்டி உட்கார்ந்துருந்தாங்க. முதல் முறையாக என்னென்னா, பெண்களை மட்டும் தனியாக உட்கார வச்சுருந்தாங்க. அங்கே இதெல்லாம் நம்ம அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த சம்பாஷணைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதையெல்லாம் தாண்டி அங்கே என்ன நடந்துச்சு, அது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த அங்கேருந்து அந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரா பல்கலைக்கழகத்திலேருந்து இங்கே செங்கிப்பட்டி அப்படி இதுக்கு இடைப்பட்ட இடத்துல ஒவ்வொரு 1 கிலோமீட்டர் தூரத்திலையும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, விஜயினுடைய அந்த கட்சி கொடி துண்டு இருக்கு இல்லையா, மப்ளர் துண்டை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தனும் கையில் மாட்டிக்கிட்டு போகிறவன் வர்றவன்ட்டெல்லாம் கையில் நீட்டி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதில் இப்போ நான் எல்லாரையுமே பார்த்தேன். அங்கே நின்று வெற்ற பெண்களையும் பார்த்தேன், ஆண்களையும் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு மொத்த கான்ட்ராக்டையும் ஒரே ஒருத்தன் எடுத்துட்டு விற்பனைக்கு வடமாநிலத்தவராக இருக்கின்ற ஆணையோ பெண்ணையோ கொண்டுட்டு ஒவ்வொரு கிலோமீட்டர் தொலைவிலையும் வைக்க வச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அதே போல நான் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பும்போது என்ன கூடயே டீ குடிச்சுக்கிட்டு இருந்த 2 பேர், நம்ம வேலைக்கு போகிறோம், மத்தியானம் தான் வர சொல்லியிருக்கிறான், இங்கே தான் விஜய் மாநாடு ஏதோ நடக்குதுங்கிறாங்க, நம்ம போய் பார்த்துட்டு போக முடியான்னு அந்த 2 பேரும் என் பின்னாடியே வண்டியில் வந்தாங்க. சரி, நம்ம போயிட்டே இருக்கும் பொழுது பின்னாடி வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம சும்மா போனோம்னா விரட்டி அடிச்சிருவாங்க, ஒரு 2 துண்டை வாங்கி தோளில் போட்டுட்டோம்னா நம்ம கட்சிக்காரன்னு உள்ளுக்கு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி
அப்படி தான் கட்சிக்காரன்னுட்டு துண்டை வாங்கி போட்டுட்டு போனாங்க அவங்க. இதெல்லாம் உள்ள கூடுதல் என்னென்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் 4900 பேர் அவங்கள தான் கூட்ட போகிறோம், ஒவ்வொருத்தருக்கும் QR கோடு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இங்கே தஞ்சை மாவட்டத்தில் எவருக்கும் QR கோடு வழங்கப்படலை, எந்த இடத்துலையும் QR ஸ்கேனிங் வைக்கப்படலை, எந்த நடைமுறையும் பயன்படுத்தப்படலை. இங்கே மொத்தமே கூடுனது அவங்க எதிர்பார்த்ததை விட கால்வாசி கூட கூடலை அப்படிங்கிறது தான் செய்தி. அப்போ என்னென்னா, மொத்த ஆளையும் வர்ற இளைஞர்கள் எல்லாத்தையும் வந்து முன்னாடி வந்தவங்களெல்லாம் முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வருவதற்கும் சரி, வந்த பிறகும் சரி, பேசி கொண்டிருந்த போதும் சரி, அந்த சாலை எதுவுமே வந்து முடக்கப்படலை. சாலையில் வந்து இயல்பான போக்குவரத்து இருந்தது. அந்த மொத்த கூட்டமும் அதுக்குள்ளே தான் இருந்தது. அப்படின்னா ஒரு 22,000 ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 1000 பேர் தான் அங்கே கூட முடியும். வேறு யார் அதிகபட்சமெல்லாம் கூடவே முடியாது. அவ்வளோதான் அந்த சதுர அடி கணக்கில் வந்து கூட முடியும். அப்போ முழுக்க முழுக்க இந்த தஞ்சை கூட்டமானது, விஜய் அவர்களினுடைய இந்த கூட்டமானது தோல்வியில் முடிந்தது. அவங்க எதிர்பார்த்தாங்க இல்லையா. அதனால தான் விஜய் அவர்களினுடைய பேச்சில் ரொம்ப கடுகடுப்பு இருக்கும், எந்தவித நிதானமும் இல்லாமல் பேசியிருப்பாப்புல. அவர் ஏற்கனவே நிதானம் இல்லாமல் தான் பேசுவாப்புல. அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டோட இந்த டிபார்ட்மெண்ட் ஆள் குறைஞ்சி போச்சு, ஆள் கூட்டம் வரலை அப்படின்ற இந்த டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து போனதுனால மூஞ்சில் வந்து சோகக்கல்ல தாண்டவம் ஆடுனுச்சு. இன்னும் கூடுதலாக விஜய் வந்து எப்படி அவர் வந்து தன்னை வந்து உசுப்பேற்றி கொள்வார்னா, தான் வண்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது, நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு 100 பேர் 200 பேர்னாலும் வந்து வண்டி மேலே விழுவணும். வண்டி மேலே விழுந்து ஐயா தலைவா அப்படி இப்படி நல்லா சொல்லணும். ஆனால் இங்கே அது மாதிரி எதுவுமே நடக்கலை. விமான நிலையத்தில் இறங்கி அந்த ஸ்பாட்டு வர்றவர்களையும் யாரும் குறுக்க போய் மறிக்கலை, எந்த இடத்துலையும் உள்ளுக்கு போய் விழுவலை. அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நாம் புறக்கணிக்கப்படுறோம், நாம் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறோம், இன்னும் டெல்டா பகுதியில் நாம் 0 அப்படிங்கிறத விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு போனதுனால தான் அந்த பேச்சில் வந்து ஒரு கடுப்பு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அடுத்து வந்து என்ன பேசினார் விஜய் அவர்கள், வந்து என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் பேசுகிறார். என்னன்னா, ஒரு சிக்கலை சொல்கிறாரு. இந்த சிக்கல் இவர்களால் தான் இருக்குது, அது ஒன்றும் இல்லைங்க, சாராய ஆலைகள் இவர்களால் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சாராய ஆலைகளை நாம் வந்தால் மூடுவோன்னு சொல்கிறாரு. எப்படி மூடுவீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. பெண்களுக்கு வந்து சம உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சம உரிமை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலத்தில் பறிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாரு. நாம் வந்தால் சம உரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி கொடுப்போம்னு சொல்லலை. அதே போல் விவசாய கடன்கள் 5 ஏக்கருக்கு கீழே உள்ளவங்களுடைய விவசாய கடன்களை வந்து நாங்கள் முழுமையாக தள்ளுபடி பண்ணுவோம். 5 ஏக்கருக்கு மேலே 50 ஏக்கர் வரலையும் வச்சுருக்கிறவங்களுடைய விவசாய கடன்களை 50% நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது எவ்வளவு தள்ளுபடி பண்ண வேண்டிய கடன் இருக்குது, எத்தனாயிரம் கோடி இருக்குது, இந்த எத்தனாயிரம் கோடியையும் எப்படி நாங்கள் மீட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு எதையுமே சொல்லலை. அதெல்லாம் விட ரேஷன் கடையில் ரேஷன் அளவை போடுற ஒரு ஆணாக இருந்தால், அதாவது நோட்டில் கணக்கு எழுதுகிற ஒரு ஆணாக இருந்தால் அளந்து போகிறவரையும் ஆணாக தான் போடுவேன். என்ன சொல்கிறது, அந்த கணக்கு எழுதுகிறவங்க பெண்ணாக இருந்தால் அளந்து போகிறவரையும் நான் பெண்ணாக தான் போடுவேன். அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியல, என்ன ஒரு மைண்ட் செட்டில் இந்த ஆள் பேசுகிறாருன்னு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியலை. இது நம்ம சூர்யா வெற்றி கொண்டான் வந்து பேசினார் இல்லையா, அந்த ஒரு விவாதத்தில், இடும்போன கார்த்திக் தம்பி கலந்துக்கிட்ட விவாதத்தில் கூட ஆண் எஸ்பி 1 பெண் எஸ்பி 1, ஆண் பியூன் 1 பெண் பியூன் 1, ஆண் பேராசிரியர் 1 பெண் பேராசிரியர் 1. அந்த காமெடிக்கு, அந்த நகைச்சுவைக்கு சற்றும் குறைவில்லாமல் இந்த இடத்துல வந்து பேசியிருக்கிறாரு விஜய் அவர்கள். விஜயனுடைய மொத்த பேச்சும் வந்து ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் எதற்காக இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதான். அதாவது உன் கூட்டத்துக்கு வந்திருக்கிறான், உன்னுடைய பொறுப்பாளர்கள், நீ என்ன சொல்கிற, அவனை வந்து ரசிகர்னு கூட சொல்லலை, என் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கான சந்திப்பு அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்துகிற. நீங்கள் அந்த கூட்டத்தில் வந்து ஒரு பைத்தியக்காரன் கூட கேட்க மாட்டான், நீங்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்களா வேறு சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்களா? இடே ஓ கட்சியினுடைய பொறுப்பாளர் சந்திப்பு, பொறுப்பாளர்கள் இருக்கிற இடத்துல நீ விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவியான்னு கேட்குறன்னா, நீ பொறுப்பாளரை நம்பலையா, அல்லது உனக்கு பொறுப்பாளராக இருக்கிறவன் எல்லாம் வேட்பாளர் என்கின்ற ஒருத்தனை அறிவிச்சு விட்டா ஓடி போயிடுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படிங்கிறது தெரியல. அதே போல் அந்த அரங்குக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த விஷுவல் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விஷுவல் உள்ளுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா
உண்மையிலேயே யாராச்சும் பொறுப்பாளருங்கிற லட்சணத்தில் இருக்கிறாங்களா? பொறுப்பாளர், ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர்னா எப்படி இருக்கணுங்கிற ஒரு லட்சணமாவது அது உள்ளுக்கு இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அந்த கூட்டத்தை பாருங்கள், கூட்டத்தில் கூடினவங்களையும் பாருங்கள். ஒருத்தனுக்கு கூட கட்சியினுடைய பொறுப்பாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், தொகுதி செயலாளர் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோடு அவங்க இருக்கிறாங்களான்னா அப்படி யாரையுமே உங்களால் அந்த கூட்டத்தில் பார்க்க முடியாது. இந்த கூட்டத்தை உண்மையிலேயே இந்த விஜய் சரவணன் என்று சொல்லக்கூடிய தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அவர் ரொம்ப சிரமப்பட்டு தான் வேலை செஞ்சார். ஏன்னா இந்த கூட்டத்துக்கு அனுமதி 2 நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு நேற்று அந்த வழியில் போகும்பொழுது, நேற்று இரவு அந்த வெளியில் போகும்பொழுது அரைவாசி வேலை கூட நடைபெறவில்லை. காலையில் ஓரளவு முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேலையெல்லாம் கடுமையாக செஞ்சுருக்கிறாங்க. வேலை கடுமையாக செஞ்ச அளவிற்கு அவங்களால கூட்டத்தை கூட்ட முடியல. ஏன்னா இங்கே தஞ்சையை பொறுத்தவரையிலையும் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடாது. குறிப்பாக திருவையாறு தொகுதியை பொறுத்தவரையிலையும் சிவாஜி என்கின்ற பிம்பத்தையே ரசிக மனப்பான்மையோடு அணுகாமல் கட்சிங்கிற மனப்பான்மையோடு அணுகி தோக்கடிச்சு பூமி இது. அந்த இடத்துல எனக்கு என்னென்ன தெரியல, எனக்கு தெரிஞ்சு மாநாடு என்று செங்கிப்பட்டிக்கு அருகில் போட்ட ஒரு மாநாடுன்னா நாம தான் முதல்ல தண்ணீர் மாநாடு போட்டோம். நாம் தண்ணீர் மாநாடு போட்ட பிறகு திமுக டெல்டா பெண்கள் மாநாடு போட்டாங்க. சரி, இவங்கனாலும் வேற பக்கத்து போவாங்கன்னு பார்த்தா இவங்களும் அதே இடத்துல அவங்க கார் பார்க்கிங் போட்ட இடத்துல இவங்க மாநாடு போட்டிருக்கிறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு திருவையாறு தொகுதியை சுற்றிலுமே இந்த மாநாடு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக பார்க்க முடிகிறது. உண்மையில் அதாவது இதுவரையிலையும் திரை கவர்ச்சி அப்படிங்கிறதன் அடிப்படையில் விஜய் போகிற இடத்துலலாம் ஒரு கூட்டத்தை கேமரா வியூவை வச்சு காமிச்சாங்க இல்லையா? எனக்கு என்னென்னா சப்புன்னு இருந்துச்சு. இந்த கூட்டத்தில் உண்மையிலேயே நிர்வாகிகள் கூட இல்லாத ஒரு கூட்டம் மாதிரி அந்த அரங்கை விட்டு ஒரு 200லேருந்து 300 பேர் வெளியில் நின்றுப்பாங்க. இயல்பான போக்குவரத்து. அதுவும் அந்த கூட்டம் நடைபெற்ற இடம் முதன்மை சாலை, திருச்சி தஞ்சைக்கு இடைப்பட்ட முதன்மை சாலையில் நடைபெற்றது. எந்தவித ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லாமல், சிக்கல் இல்லாமல் அந்த கூட்டமானது. சிக்கல் வராதுக்கு காரணம் என்னன்னா, இவர் எதிர்பார்த்த கூட்டத்தில் கால்வாசி கூட்டம் கூட அங்கே வரல அப்படிங்கிறதான் நிதர்சனம். உண்மையிலேயே விஜய் அவர்கள் ஒரு கலப்பை வாங்கிட்டு அல்லது இந்த கதிர் நெல் வாங்கிக்கிட்டு இப்படியெல்லாம் போஸ்ட் கொடுக்கும் பொழுது நான் இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் விவசாயியாக பிறக்கிறேன் அப்படின்றாரு. நான் ஏன் நீங்கள் நினச்சிங்கன்னா விவசாயியாக பிறக்க வேண்டியது இல்லைடா. 100 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு நீனே இப்போ உழவு தளவு எல்லாம் இப்போ நீ வேளாண்மை செய்யலாம். இப்போ நம்மளுக்கு விருப்பம் இருந்துச்சு, வெளிநாட்டில் உள்ள வேலையை விட்டுட்டு வந்தோம், அறிவியல் ஆய்வறிஞர் அப்படிங்கிற வேலையை விட்டுட்டு வந்தோம், உள்நாட்டிலையும் பேராசிரியர் வேலை பார்த்தோம், அதையும் விட்டுட்டு இப்போ மஞ்சள் கிழங்கு ஊனி மஞ்சள் பயிர் அறுவடை செய்துக்கிட்டு இருக்கிறோம். அது லாபம் வருது இல்லை நட்டம் வருது அதெல்லாம் இல்லை, விருப்பம் இருக்குது, அது மாதிரி வேலை செய்யலாம். இப்போ இவருக்கு இந்த ஜென்மத்தில் இவர் விவசாயியாக மாற மாட்டாராம். இந்த ஜென்மத்தில் விவசாய மட்டுமே தான் வேடிக்கை தான் பார்ப்பாராம். இந்த ஜென்மத்தில் அவர் பார்க்குற வேலையே வேற. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அவருக்கு ஜென்மத்தின் மீது நம்பிக்கை இல்லை, கடவுள் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் விவசாயியாக நொட்டுவேன் அப்படின்னு. இப்போ விவசாயியாக இருந்து அடுத்த ஜென்மம் வரலையும் விவசாயம் இருக்குமா ராஜா நீன்னு? என்னென்னமோ அதை என்ன சொல்கிறேன், வேலூர் கூட்டத்தில் அவர் பேசின பேச்சையும் தஞ்சை கூட்டத்தில் பேசின பேச்சையும் நீங்கள் எடுத்து ஒப்பிட்டீங்கன்னா திமிரின் உச்சத்தில் இருக்கும். ரொம்ப திமிர் பிடிச்ச நிலையில் வேலூர் கூட்டம் பேச்சு இருக்கும். இதில் பணிவினுடைய உச்சத்திலையும் இன்னும் நெஞ்சை நக்கிக்கிற மாதிரியும், ஐயோ வேறு வழியே இல்லை, நீங்களாச்சும் ஓட்டு போடுவீங்களா, என்னை கைவிட்டுறாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அரசியல் உறவு இல்லை, அது இயற்கையான உறவு. என்னடா இயற்கையான ஒரு மனுஷனுக்கு இயற்கையாக உறவு எப்படா இவ்வளோ உறவு வரும்? நீ அப்படி என்ன கிழிச்சிட்டு இயற்கையாக உறவு வர்றதுக்கு? நீ காத்தா இல்லை சூரியனா இல்லை இந்த 5 பூதங்களில் ஒன்றா? இந்த 5 பூதங்களில் ஒன்று தான் இயற்கையான உறவு. அம்மா கூட பெற்றதுனால உறவு. ஏன்னா இந்த பெற்று நம்ம உயிராக வந்ததன் பிறகு இந்த 5 பூதங்கள் தான் நம்மளோட இயற்கையான உறவு. நீ யாருன்னே தெரியாமல் என்னென்னமோ பேசிட்டு பாவம். உண்மையிலே வேலூர் கூட்டத்தில் அதிகார திமிரினுடைய அதாவது திமிரின் உச்சத்தில் இருந்த பேச்சு இந்த செங்கிப்பட்டி கூட்டத்தில் அச்சத்தின் உச்சத்தில் பேசியிருக்கிறாரு. மிகப்பெரிய அச்சத்தில் பேசிய பேச்சு தான் அப்படின்னு நம்மளால் உறுதியாக பார்க்க முடிகிறது. இப்போ நான் நேரடியாக அந்த கூட்டத்தையும் அந்த சம்பாஷணைகளையும் அந்த நிகழ்வுகளையும் பார்த்ததன் அடிப்படையில்
அடிப்படையில் இவர் இதுவரையிலையும் பார்த்த கூட்டங்களை விட பாதி கூட்டம் கூட இந்த தஞ்சாவூர் கூட்டத்தில் அவரால் பார்க்க முடியலை, கூட்டம் கூடலை. இன்னும் கூடுதலாக அவருடைய பேச்சும் மிகப்பெரிய தெளிவற்ற நிலையில் இது இருந்தது என்பதை நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த நிலையில தான் விஜய் அவர்களினுடைய சாயம் முழுதாக தஞ்சையில் வெளுத்திருக்கிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.